வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா. தலையெழுத்தெல்லாம் வாசிக்கிறது இருக்கட்டும், நீ எல்லாம் பாடி நாங்களாம் கேட்கணும்னு சொல்லி எங்கள் தலையெழுத்து போல அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃபுக்கு தேவையான ஒரு 2 வரிகள் தாங்க நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த லைஃப் ரொம்ப ஒரு அன்ஃபேரான லைஃப் தாங்க. பல பேருக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து தோத்து எந்திரிச்ச பிறகு தான் நமக்கு அது கிடைக்குது. இதுக்காக வாழ்க்கையே இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாம விட்டுட்டெல்லாம் போயிடக்கூடாதுங்க. ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபெயில் ஆனா என்ன, அதிலிருந்து நம்ம ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் இப்போ இருக்கிற லைஃப்க்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம லைஃப்க்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. நிறைய பேர் நினைக்கலாம் 5 வருஷம் இல்லை 50 வருஷம் கம்பேர் பண்ணாலும் லைஃப் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றமாச்சும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த மாற்றம் நடக்கிறதுக்கும் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு கீழே விழுந்து தான் நம்ம எழுந்தே இருப்போம். ஸோ இந்த இடத்துக்கும் அப்போ தான் நம்ம வந்திருப்போம். ஸோ அதனால் இப்பயே விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க.